அண்ணனும் தம்பியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, நாங்க சும்மா பொதுவா பேசிட்டு இருக்கோம்க்கா. இந்தா பீம், சாப்பாடு சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதும் கதவை தட்டு. நான் உடனே வரேன். உங்க பீம நானும் கொஞ்சம் சந்திக்கலாமா? பீமா, இவர்தான் பாஸ்கர். வணக்கம். நீங்க ரொம்ப நல்லவரு. அதுக்காகவே உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பீம். இங்க நடந்த எல்லாத்துக்குமே பின்னாடி நீ தான் இருந்திருக்க. உன்னை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து உன்னை உடனே பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் பார்த்துட்டோம்ல. நீ சாப்பிடு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நில்லுங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு கைதியோட அறை. ஆனா நீங்க ஒரு சுதந்திரமான மனுஷன். நான் வெளியே வரதும் நீங்க உள்ள வரதும் ரெண்டுமே தப்பு தான். நான் கேள்விப்பட்டது ரொம்ப ரொம்ப குறைவு. நீ இந்த சின்ன வயசுலயே ஒரு ஞானி மாதிரி பேசுற. இது உண்மையிலேயே அதிசயம் தான். இல்ல, நான் யோசிக்கும் போது எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அப்படி யோசிக்கிறதுக்கு எனக்கு என் அம்மாவும் அப்பாவும் தான் கத்து கொடுத்துருக்காங்க. உங்க கல்யாணம் நின்னு போனதுக்கும் உங்க அண்ணியோட கொலைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க நம்பிக்கையா இருங்க. நாங்க எப்போ கூடயே இருப்போம். உங்க அண்ணிக்கு நிதி கண்டிப்பா கிடைக்கும். எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் சுபேதார். அவர் வந்ததும் நம்ம சட்டப்படி துணிஞ்சு போராடலாம். எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பீமா சாப்பிட்டுட்டானா? ஆமாம்மா, நான் சாப்பாடு கொடுக்க போனேன். அங்க பாஸ்கரும் வந்துட்டாரு. பாஸ்கரா? அண்ணே, இங்க பாருங்க அண்ணே, பாஸ்கர் இங்க வரதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த ஊர்க்காரங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவங்க கண்ணெல்லாம் எப்பவும் நம்ம வீட்டு மேலதான் இருக்கும். பேசுறதுக்கு சின்ன விஷயம் கிடைச்சாலும் போதும், அதை பெருசாக்கி பெரிய கதையை கட்டிடுவாங்க. நம்மளை இந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்கு எதிரா சாக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா அண்ணே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவர்கிட்ட எப்படி சொல்றது? அத நீங்க தான் அண்ணே சொல்லியாகணும். நீங்க சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுக்குவாரு. பீமராவ், உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னையில இருந்து நானும் படிக்க போறேன். ஏன்னா படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எனக்கும் தெரியும்ல. அதே மாதிரி சத்தியமா சொல்றேன், மஞ்சுளாவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் இப்ப கிளம்புறேங்க, போயிட்டு வரேங்க. பாஸ்கர் ஐயா, சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வராதீங்க. அதுதான் எங்களோட குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. என்னை விட பெரிய புத்திசாலி நீதான்னு முத சந்திப்பிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏதாவது சொன்னா அது சரியாதான் இருக்கும். நாளையில இருந்து வரமாட்டேன். எங்க பாருங்க பாஸ்கர் ஐயா, ஒரே குடும்பம்னு நினைச்சுதான் நீங்களும் நிறைய உதவி பண்ணீங்க. அது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆனா நாங்க என்ன சொல்ல வரோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. பீமா சொன்னதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமான தேவை ஏற்பட்டா நான் கண்டிப்பா வருவேன். இப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஏதோ இழப்பீடு கேட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க அவங்களுக்கு எதையும் கொடுக்காதீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களால எதையும் வாங்க முடியாது. அம்மா, நான் உங்க முகத்தை பார்த்ததுமே நீங்க பாஸ்கர் ஐயா கிட்ட என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க என் முகத்தை பார்த்து என்ன சொல்ல வரேன்னு இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லையேம்மா. என்ன வெளியே வர விடுங்கம்மா.
அம்மா உங்க மனசை காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா அதுக்காக இப்படி எல்லாரையும் பிரிச்சு மட்டும் வைக்காதீங்க. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னால சரியா தூங்க கூட முடியல. மடியில தூங்க வைங்கம்மா. அம்மா கங்கா, கதவை பூட்டிடு. அம்மா நீங்க எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் என்னை எவ்வளவுதான் வெறுத்தாலும் உள்ளுக்குள்ள என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நேசிக்கிற மாதிரி நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அண்ணே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அண்ணா, சின்ன வயசுல நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட இருந்து யார் உங்களை காப்பாத்துனது? நீ தான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாம பணத்தை மிச்சப்படுத்தி நீங்க திருவிழா பார்க்கணுங்கிறதுக்காக பணம் கொடுத்தது யாரு? அதுவும் நீ தான். உங்க கையில அடிபட்டு புது செருப்பு தைக்க முடியாம இருந்துச்சு. நீங்க முயற்சி பண்ணியும் அதை தைக்க முடியல. அத அப்பா கிட்ட மறைச்சு உங்களுக்கு உதவி பண்ணி எல்லாத்தையும் தைச்சது யாரு? நீ தான் பண்ண. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இன்னைக்கு அதுக்கு பதிலா எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. என்ன உதவி? நம்ம அப்பா அம்மா கிட்ட மஞ்சுளா வீட்டுக்காரங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நீங்க சொல்லணும். அவங்க இப்ப பேராசையால இழப்பீட்டு பணம் கேக்குறாங்கல்ல, அத நீங்க வேணான்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்பாங்க. தம்பி, சின்ன வயசுல நீ எப்பெல்லாம் அப்பா அம்மா கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினியோ அப்பெல்லாம் நான் என் பங்கு புரோட்டாவையோ சாப்பாடையோ உனக்கு கொடுத்துருக்கேன். நான் எப்பெல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தனோ அப்பெல்லாம் உனக்கு ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி எப்பெல்லாம் நீ செருப்பு தைச்சு தந்திருக்கியோ அப்பெல்லாம் உனக்கு 4 பைசா கொடுத்துருக்கேன். உனக்கு உதவி பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்பாவோட சொத்துல என்னோட பங்கு என்ன இருக்கோ அதை இன்னையில இருந்து நீங்களே எடுத்துக்கங்க. இதுல நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கிங்க. நான் கை நாட்டு வச்சிட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர் சார், வாங்க வாங்க. நீங்களா? அண்ணே, என்ன நீ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இவங்க என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் ஐயா, ஒண்ணு இவங்க கிட்ட இழப்பீடு வாங்கி கொடுங்க, இல்லன்னா எல்லாரையும் கைது பண்ணுங்க. நீங்க திரும்பவும் வந்திருக்கீங்களா? என்ன நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? அதிகாரி ஐயாவை கூட கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க ஒத்துப்போம்னா இழப்பீடு தருவோம்னா? வாதம் பண்ணாதீங்க. உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஒண்ணு இழப்பீடு கொடுங்க, இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்படின்னா ஸ்டேஷனுக்கு எங்களை கூட்டிட்டு போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, இழப்பீடுங்கிற பேர்ல நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன். எல்லாரையும் கட்டியா ஸ்டேஷன் கூட்டிட்டு வா.
இங்க பாருங்க ஐயா, எங்க அண்ணன் வேற இப்ப வீட்ல இல்ல. இந்த நேரத்துல எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறது சரியில்லை. உங்க அண்ணன் பெரிய தப்பு பண்ணதுனால தான் வீட்டை விட்டே ஓடி போயிட்டாரு. அவர் வந்தா அவரையும் பிடிப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து உங்க வக்கீல் மூலமா பேசுங்க. அப்பா, அட்வொகேட்லாம் கோர்ட்ல கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு வாதாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நாமளும் வாதாடலாம். சரி, இது என்ன கோர்ட்டா? ஆமாப்பா, இதுதான் கோர்ட். அம்மா தான் ஜட்ஜ், பாலானதா குற்றவாளி. நம்ம 2 பேரும் வக்கீல், மத்தவங்க எல்லாருமே பார்வையாளர்கள். இதோ சார், எங்க வக்கீல் வந்துட்டாரு. இது என்ன கூத்து? வக்கீல் மூலமா தான் வாதாடணும்னு இப்ப நீங்க தானே சொன்னீங்க. இதோ எங்க வக்கீல் வந்துட்டாரு. முதல்ல இவருக்கு பதில் சொல்லுங்க. சரி, வணக்கம் வக்கீல் சார். சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒரு பொண்ணை தற்கொலைக்கு தூண்டி இருக்காங்களே, அவங்கள ஏன் கைது பண்ணக்கூடாது? ஆஹா, புது ஷூஸ் போட்டிருக்கீங்களே, ஆனா யூனிஃபார்ம் பழசா இருக்கே, ஏன் அப்படி? நீ தேவையில்லாம எதையாவது உளராம கேஸ பத்தி மட்டும் பேசு. பார்த்தது பளிச்சுன்னு தெரிஞ்சுதா, அதனால தான் கேட்டேன். உங்க ஷூ புதுசு தானே சார்? ஏன் புது ஷூலாம் போடக்கூடாதா என்ன? கண்டிப்பா போடலாமே. அது சரி, எவ்வளவு பணம் சார்? தெரியாது. ஏன்? இதே மாதிரியே ஷூவை வாங்க சொல்லி எங்க அப்பா கிட்டயும் சொல்லுவேன். அவரோட ஷூ பிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஷூ போடுறதுக்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு தகுதி இல்ல. அவ்வளோ விலையா? இதை எங்க வாங்குனீங்க சார்? தெரியாது. உங்க ஷூ தானே, எங்க வாங்குனீங்க, என்ன விலைன்னு தெரியாதா? ஆமா, ஏன்னா இந்த ஷூவை நான் வாங்கல. இருந்தாலும் நீங்க பணம் கொடுத்திருப்பீங்கல்ல. இந்த ஷூ 7,500 ரூபாய். அட கடவுளே, அவ்வளோ பணமா? இவ்வளோ விலை அதிகமான ஷூவெல்லாம் எங்க அப்பா எப்பவும் வாங்க மாட்டாரு. இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுட்டு தேவையானதை பத்தி மட்டும் பேசு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க அப்பா படையில சுபேதாரா இருந்தாரு. அப்படி இருந்து இவ்வளோ விலை அதிகமான ஷூஸ் அவர் போட்டதே இல்லை. அவர்கிட்ட வெறும் ஒரு ஜோடி ஷூ தான் இருந்தது. அந்த ஷூ எங்க பாலான பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினதான். ஒரு நாள் எங்க அம்மா எங்க அப்பாவோட கோட்டை கழட்டுனாங்க. அப்பதான் எங்க அப்பா கிழிஞ்ச பனியனை போட்டிருந்ததை நாங்க எல்லாரும் பார்த்தோம். ஆனா நீங்க இவ்வளவு உயர்ந்த ஷூவை போட்டிருக்கீங்களே. படையில சுபேதார் பதவிங்கிறது போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவியோட குறைஞ்சதெல்லாம் இல்ல. ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி செல்வாக்கு இருக்கிறது இல்ல.
உங்க அப்பாவோட பதவியில செல்வாக்கு இல்ல. அதனாலதான் பழைய ஷூவையும் கிழிஞ்ச பனியனையும் அவர் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ கேஸ பத்தி மட்டும் பேசு. என் ஷூவுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. புரிஞ்சதா? ஆனா நீங்க யார் சொல்லி இங்க வந்திருக்கீங்களோ அவருக்கு தொடர்பு இருக்கு. அவங்களுக்கு செருப்பு கடையும் இருக்குது. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு வேணா இந்த ஷூவோட விலை தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு செருப்பு தைக்கிறவருக்கு அவர் செஞ்ச இந்த ஷூவோட உண்மையான விலை என்னன்னு தெரியும். ஏயா, உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த ராம்ஜி குடும்பத்தை பத்தி டிபார்ட்மெண்ட்ல நல்லா விசாரிச்சுட்டேன். போலீஸ் ராம்ஜியோட வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்குதான். ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு தடவை ராம்ஜியை கைதும் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. நான் என்னோட நேரத்தை வீணடிக்க விரும்பல. அது மட்டும் இல்ல, என்ன பேரை சொல்லி இப்ப கேஸ் எழுதுறது? நீங்க வரதட்சணை வாங்கியிருக்கீங்க, ஆனா கல்யாணம் நடக்கல. அப்புறம் இழப்பீடு எப்படி வாங்க முடியும்? சார், நாங்க ரொம்ப ரொம்ப ஏழைங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நான் என் கடையிலிருந்து நல்ல ஷூவை எடுத்துக்கொண்டு வந்து தர்றேன். ஆமாங்க சார், உங்க வீட்டுக்காரமாவுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் நாங்க நல்ல செருப்புங்க தச்சு தருவோம். இந்த ஊருக்குள்ள எங்க பேரே கெட்டு போச்சுங்க சார். அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பேரை வச்சாவது போன மானத்தை நாங்க காப்பாத்திக்குவோம் சார். ஆமா சார். சரி, முதல்ல ஷூ எடுத்துட்டு வா. அந்த ஷூவை போட்டுக்கிட்டே உன் கூட அவங்க வீட்டுக்கு வரேன். இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு இப்போ புது ஷூஸ் கிடைச்சிருச்சு. ஆனா அதோட உண்மையான விலை என்னன்னு உங்களுக்கு அது தெரியாது. அது தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்க இவங்க செஞ்ச குத்தத்தை எங்க தலை மேல தூக்கி போடுறீங்க. இவங்க இது வரைக்கும் 2 மருமகள்களை கொண்டிருக்காங்க. அதனால எல்லாம் சமூகத்துல அவங்க மதிப்பு கெட்டு போகலையா? இப்ப இழப்பீடு கிடைக்கலன்னா மட்டும் சமூகத்துல உங்க மரியாதை உடனே கெட்டு போயிடுமா? அவங்க செஞ்ச குத்தத்துக்கு நீங்க எங்களை பழி சொல்ல வந்திருக்கீங்களே, முதல்ல போய் விசாரிச்சு பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த பையன் திமிர பாத்தீங்களா? எங்க மேல எப்படி போய் புகார் சொல்றான் பாருங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க மேல இப்படி பொய்யா பழி சுமத்துனா இவங்க உடனே அதை நம்பிடுவாங்களா? எங்களை கூட்டு போய் உள்ள போட்டுருவாங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நாங்களே கண்ணால பார்த்தோம். இவங்க தான் உங்க மருமகளை கொன்னாங்க. சார், இவங்க வேணும்னே பொய் சொல்றாங்க. நீங்க எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? நீங்க முதல்ல என் கூட வாங்க. வாங்க. இங்க பாருங்க, பேசாம இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. உங்க வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அப்படி எப்படி சார் மாட்டுவோம்? அவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிங்க. தேவையில்லாம பிரச்சனை வளர்க்காதீங்க. இதுக்கு மேல என்ன நிரூபிக்கிறது? அந்த சின்ன பையன் தான் எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டானே. இனி என்னால எதுவும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, நாங்க கிளம்புறோம். இதுக்கு மேலே இங்க இருந்து என் பேரை கெடுத்துக்க நான் விரும்பல. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. எனக்கு போறேங்கிறீங்க? உங்களுக்கு புது ஷூவெல்லாம் கொடுத்துருக்கோம். 2 ஜோடி வீட்டுக்கு வேற கொடுத்து அனுப்பியிருக்கோம். நீங்க எங்களுக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். உங்களோட இந்த ஷூவே எனக்கு தேவையில்லை. இந்தாங்க, உங்க ஷூ எடுத்துக்கோங்க. 2 ஜோடி எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்களே, அதையும் நான் கொடுத்து அனுப்பிடுறேன். போங்க, நீங்களும் இங்க இருந்து கிளம்புங்க. எங்களை அமைதியா இருக்க விடுங்க. நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க.
இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் உங்களை விடவே மாட்டேன். கொஞ்சம் உங்க ஷூவையும் எடுத்துட்டு போங்க. யாரோட பணத்தையும் யாரோட பொருளையும் எங்கேயும் எப்பவும் நாங்க தேவையில்லாம வச்சுக்கிட்டதே இல்ல. குற்றங்கள் செய்தவர் காலை உடைத்தவன், குள்ளநரிகளின் தோலை உரித்தவன். பீமா, இன்னிலேருந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றை வக்கீல் பீமான்னு தான் கூப்பிட போகிறோம். அதுதான் சரியான பேரு. நம்ம பீம் கிட்ட யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? ஆனந்தண்ணு, பாலாண்ணு, நேர்மையா இருக்கிறவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க. உண்மையிலேயே அவங்க தான் பாஸ்கரோட அண்ணிய கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்க கொன்னதை நீங்க பார்க்கலங்கிறது உண்மைதான். ஆனா நீங்க பார்த்ததுனாலயோ பார்க்காதனாலயோ அவங்க பண்ண குற்றம் இல்லைன்னு ஆயிடாது. அதனால தான் நான் அப்ப எதுவும் பேசல. ஆனா எப்பவும் பொய்யே சொல்லாதீங்க. அம்மா, நான் அந்த அறைக்குள்ளே போயிடுறேன். நீங்க வெளியே இருந்து கதவு பூட்டிருங்க. மஞ்சுளாவையும் அவங்க வீட்டு ஆளுங்களையும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. அதுக்கு இழப்பீடா அவங்க பேராசையில என்னென்னமோ கேக்குறாங்க. அது வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. அப்பாவுடைய சொத்துல எனக்கு வர வேண்டிய பங்க இன்னையிலேருந்து உங்களுக்கே நான் எழுதி தரேன். இதுல நீங்க எழுதிக்கங்க. நான் கை நாட்டு வச்சு தந்துடுறேன். அம்மா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா, ரொம்ப பசிக்குது. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். உங்க அப்பா மானமே போச்சு. அவர் ஷூவை தூக்கிட்டு நடந்து வந்திருக்காரு. உனக்கு சோறு தான் முக்கியமா போச்சா? பசிச்சா என்ன பண்றது? சோறு கொடுங்கன்னு தானே கேட்பேன். நீ கேட்ட உடனே சமைச்சு போடுறதுக்கு நான் ஒண்ணு உனக்கு பொண்டாட்டி இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எதை பத்தியாவது கவலை இருக்கா? கல்யாணம் நடக்கும் போதும் இப்படித்தான் இருந்த, கல்யாணம் முறியும் போதும் இப்படித்தான் இருந்த. நான் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னு ரெண்டு பொண்ணுங்களை கொண்டு போட்டிருக்கேன். நானா உங்களை கொல்ல சொன்னேன்? ஏன் 2 பொண்டாட்டிங்களை கொல்லுங்கன்னு சொன்னா? வீணா ஏன் மேல பழியப்படாதீங்க. செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பிரசங்க வேற பண்றீங்களா? மூடுறா, வாயை மூடிட்டு இருக்கணும். வாடி. போதும்பா, எல்லாம் மீறி போறீங்க. தம்பி அவன் பங்கை எழுதி கொடுத்துட்டான். இனி உங்ககிட்ட இருந்து மொத்த சொத்தையும் புடுங்கிக்கிட்டு உங்களை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தல நான் உங்களோட புள்ளையே இல்லப்பா. வாங்க அக்கா, நீங்களா? வாங்க வாங்க. என்னாச்சுக்கா? அப்புறம் கல்யாணமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? அது கல்யாணம் நடக்கலைங்கய்யா. மஞ்சுளாவோட கல்யாணம் நின்று போச்சு. அந்த கல்யாணம் நின்று போனதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க வந்துருச்சு. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? சரி, ராம்ஜி எங்க? அதுக்காக தாங்கய்யா நான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கேன். ஓஹோ, சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க என்ன உதவி கேட்டாலும் என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அது உங்களுக்கு இங்க நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் தெரியும்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க தான் வெளியூர்ல எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அது என்னன்னா, மஞ்சுளாவோட கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி பசங்களோட அப்பா பீமாவை தேடி எங்கேயோ போயிட்டாரு. இதுல நான் கவலைப்படுறது எதுக்குன்னா, பீமாவோட அப்பா வழக்கமா அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது. அவரு வீட்டை விட்டு ஓடி போற ஆளெல்லாம் கிடையாதுங்க. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்திருக்கேன். அவரை தேடுறதுல எங்களுக்கு உதவி பண்ணுங்க.
உதவி பண்ணா அதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். இங்க பாருங்க, ராம்ஜி என்னோட நண்பன். எனக்கு எல்லா ஊர்லயும் நண்பர்கள் இருக்காங்க. நான் இப்பவே தகவல் அனுப்புறேன். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. ராம்ஜி கண்டிப்பா கிடைச்சிடுவாரு. நீங்க எதை பத்தியும் கவலையே படாதீங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா, இந்த ராம்ஜி சத்பால் எங்க தான் போயிருப்பான்? சேட்டையா, அந்த ராம்ஜி சத்பால் எங்கேயும் காணாம போயிருக்க மாட்டான். கண்டிப்பா திரும்ப வருவான். அவங்க ஜாதிக்காரங்க இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இவன் வழக்கமான ஆள் மாதிரி தெரியல. அந்த ராம்ஜி சத்பால் இருக்கானே, அவன் குடும்பத்து மேல உயிரே வச்சிருக்கான். அந்த ஆள் கண்டிப்பா திரும்ப வருவான்ற. இப்ப என்னதான் சொல்ல வர மங்கேஷ்? சேட்டையா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ராம்ஜி சத்பால் அவன் வீட்டுக்கு எப்ப திரும்ப வந்தாலும் இந்த வழியா தானே வந்தாகணும். அவன் வரும்போது அவனை அழகா தட்டி தூக்கிட்டா அந்த ராம்ஜி சத்பால் காணாம போனவன் திரும்ப வரவே இல்லைன்னு ஊர் மக்கள் நினைச்சுப்பாங்க. நம்ம வேலையும் முடிஞ்சிடும், நம்ம மேல யாருக்கும் சந்தேகமும் வராது. மங்கேஷ், உன் உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையா? உன் மூளையில எப்படியா இப்படி புது புது திட்டங்கள்லாம் வருது? இன்னையிலிருந்து நம்ம கண்ணு எப்பவும் இந்த பாதையில தான் இருக்கணும். என்னைக்கு எப்போ இந்த வழியா ராம்ஜி சத்பால் வந்தாலும் தூக்கிடலாம். அப்பா, நீங்க எங்கப்பா போயிட்டீங்க? நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்களேன்னு தெரியலையே. உங்க அக்கா மஞ்சுளா மாப்பிள்ளை அழைப்புக்காக தயாராகி காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா மாப்பிள்ளை அழைப்பு நடக்கல. உன்னை தேடுறதுக்காக உங்க அப்பா வீட்டை விட்டு போனாரு. அவரும் இது வரைக்கும் வரல. அப்புறம் இந்த பாஸ்கரோட அண்ணிய அவங்க மாமனாரும் மாமியாரும் கொண்டுட்டாங்க. இங்க இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா நீ, உனக்கு ஏதாவது தெரியுமா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எனக்கு நல்லா தலை வலிக்குது. இப்ப நான் அம்மா கிட்ட இதை எப்படி சொல்றது? இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் வெளியே போறதுக்காக ஏதோ நாடகம் போடுறேன்னு தான் அம்மா நினைச்சுப்பாங்க. வேணாம், இப்ப யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம். ஆ ஆ பீமா, அம்மா, நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேம்மா. அம்மா, இனி நான் எப்பவும் உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேம்மா. ஆ ஆ நான் அந்த ராம்ஜி சத்பாலை பத்தி எப்ப நினைச்சாலும் அப்பெல்லாம் இறங்கி போயிடுது. இது வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சேட்டையா.
சேட்டையா அங்க பாருங்க, அவன் ராம்ஜி சத்பால் தானே? உண்மையிலே ராம்ஜி சத்பால் தானே, இல்லை போதையில் அப்படி தெரியுதா? ஆமா, ராம்ஜி சத்பாலே தான். ஓடிட போறான். வா போய் அவன் கதையை முடிச்சிடலாம். வா. சரி சரி. ராம்ஜி சத்பால், நீ இனிமே இங்க தான் அடைஞ்சு கிடக்கணும், பட்டினி கிடக்கணும். ஏன்னா இந்த இடம் நம்ம கிராமத்தோட எல்லையில இருக்குது. யாரும் இங்க வர்றதும் இல்லை போறதும் இல்லை. ராம்ஜி சத்பால், இனி எப்பவும் வீட்டுக்கு போகவே முடியாது. வாய்ப்பே இல்லை. நாம கிளம்பலாம். சரியா சொன்னீங்க ஏஸ்டியா. வாங்க. இல்ல அம்மா, என்னாச்சுமா? அம்மா 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 அண்ணி, அம்மா, என்னாச்சு அண்ணி? ஆ? அம்மா ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா என்னாச்சுமா? மஞ்சுளா, நீ சீக்கிரமா போய் குடிக்க தண்ணி கொண்டு வா. சரிங்க அத்தை. அம்மா அம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகலம்மா. அப்பா நல்லா தான் இருக்காரு. அப்பாக்கு எதுவும் ஆகாது. தண்ணியை குடிங்க அண்ணி. அம்மா, குடிங்க அண்ணி. தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. குடு பாலா. குடிங்கம்மா. என்னாச்சுமா? முடியுது சேட்டையா. சரி கிளம்பலாமா? இரு இரு இரு. ஏன் அவனால சரியா நடக்கவே முடியல? நீ எப்படி வீட்டுக்கு போவ? நடந்துதான். அட, நீ ஒன்று பண்ணு, இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்லயே படுத்துரு. சேட்டையா, ஒரு விஷயம் கேட்கவா? நாம இப்போ தூங்கிடுவோம். ஆனா ராம்ஜி சத்பாலால இனிமே தூங்க முடியாம ஆயிடுச்சே. அவன் கொஞ்ச நேரத்துல நிரந்தரமா தூங்கிடுவான். சரி வா. ஆனா இத பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேசவே கூடாது, சரியா? சரி வா. ராம்ஜி சத்பால் செத்தான். உங்களா தூங்க. மங்கேஷ், நீ எங்க போய் படுத்து தூங்கு. நான் எங்க போய் படுத்து தூங்குறேன். போ, அது போ. ஆண்டவா, என்னாச்சுடா? உனக்கு தூக்கம் வரலையா என்ன? படு தூங்கு. தூங்குடா. நீ எங்கம்மா இருக்க?
ஏம்மா என்னை விட்டுட்டு போயிட்ட? எனக்கு உன் ஞாபகமாவே இருக்குமா? அப்பா குடிக்கிறத நினைச்சு அவ்வளவு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க. இப்ப நீங்க போயிட்டீங்க. ஆனா அப்பா இன்னும் திருந்தவே இல்லை. இன்னும் அப்படியே தான் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் என்ன பண்றதுமா? நீங்க இல்லாம வாழ்க்கையே வெறும் வெறுமையா இருக்குமா? எதுக்குமா என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? வா 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 வா. பாரு, இதான் அந்த இடம். இங்கே தான் நான் தினமும் வருவேன். இது பூட்டி இல்ல கிடக்கு. நீ எப்படி உள்ள போவ? வா வா வா, சீக்கிரம் வா. போ. அட என்னையா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதுதான் என்னோட இடம். இங்க யாரும் வர மாட்டாங்க. இந்த அப்படி எப்படி இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி சரி, சீக்கிரம் ஆரம்பி. சரி, பத்த வை. ஐயோ, போனம் கிடக்குது. போனம் 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 கிடக்குது. போனம் 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 கிடக்குது. ஐயோ, போனம். போனம். நில்லுங்க. நீங்க எங்கேயா பணத்தை பாத்தீங்க? அங்க கிராமத்துக்கு வெளியில பாலடைஞ்ச. வாய் மூடு. இப்படியா இப்படியா இப்படியா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கிராமத்துக்கு வெளியில ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குல்ல, அங்கதான் பணத்தை பார்த்தோம். முகத்தை துணியால மூடி வச்சிருந்தாங்க, கைய கைத்தால கட்டி போட்டிருந்தாங்க. நீங்க 2 பேரும் அங்க எதுக்கே போனீங்க? இந்த அண்ணன் தான் அங்க கூட்டிட்டு போனாரு. அங்க போய் நம்ம பொட்டலம் இழுக்கலாம்னு சொன்னாரு. அங்க யாரும் வரமாட்டாங்கன்னாரு. அங்க போய் பார்த்தா பூட்டு போட்டிருந்துச்சு. அப்புறம் அண்ணன் தான் அந்த பூட்டை உடைச்சாரு. உள்ள போய் பார்த்தா போனோம். ஆளுங்களையும் மண்டையையும் பாரு. பொட்டலம் கேக்குதோ? கேக்குதாயா? கிளம்புயா. என்னையா மூஞ்ச பாத்துக்கிட்ட? கிளம்பு கிளம்பு. முட்டை பச்சுங்க. அதுக்குள்ள எப்படி சத்தா? சேட்டையா, நேற்று ராத்திரி போதையில அவன் கழுத்துல கைத்த கட்டி இருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி எதுக்கியா குடிக்கிற? நான் கொஞ்சமா தான் குடிச்சேன். நீங்க தான். ஆட விடுங்க சேட்டையா. செத்தா செத்துட்டு போறான். இதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்னு யோசிங்க. நாம ஒண்ணு பண்ணலாம். ஊரெல்லாம் பொருளிய கிளப்பு. பொண்ணு கல்யாணம் நின்று போனதுனால ராம்ஜி கிராமத்தை விட்டு வெளியே போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு சொல்லு. அருமையான திட்டம் சேட்டையா. கலக்குறீங்களே. கேட்டீங்களா கேட்டீங்களா கேட்டீங்களா? கிராமத்து மக்களே கேட்டீங்களா? அண்ணா இருங்களா, வரேன். அம்மா, தேநீர். ஆனந்த், இந்த பீமுக்கு பால் கொடு. இந்தா. இந்த புடி பீம், பாலை குடி. அம்மா அம்மா, இனியாவது பீமா விடுங்கம்மா. அண்ணே, பீமை விட்டுருங்க அண்ணே. உங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பீமா அறையை விட்டு வெளியில வர முடியும்.
கேளுங்க கேளுங்க கேளுங்க. ராம்ஜி சத்பால் கிராமத்துக்கு வெளியில ஒரு பாரடைஞ்ச அறையில மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. தற்கொலை பண்ணிக்கிட்டாரு.